ஆனால் நீங்கள் ஒரு எகத்தாளமாக உட்காந்துட்டு அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உடல் மொழி, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படி இருந்துக்கிட்டு வாய் அப்படி கோணிக்கிட்டு இதை வந்து போகிற போக லெஃப்ட் ஹேண்டில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. சில பேருக்கு நாக்கில் சனி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கார்த்திக் வந்து நாக்கில் சனி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது வந்து கார்த்திக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த இடத்துல எப்படி பேசணும், எங்கே கோபப்படணும், எங்கே சிரிக்கணும், எங்கே ஆவேசப்படும், இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. இப்படிலாம் இருக்குது. இது கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி வளர்ந்து பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்டது இந்த பக்கம் தமிழ்நாட்டு தவறு. அதுதான் வேற வழி. நீங்கள் மட்டுமா அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சம்பவத்தை விளக்கி நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு தெரியாதா இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி தெரியாதா? இப்படி ஒரு சர்ச்சைக்குரியதை போட்டுட்டு அடுத்த ஒரு நாளில் மாப்பிள்ள யார் அவன் சொல்லியிருப்பான், கோபி சுதாகரன், சரி மாப்பிள்ள ஒரு நாள் போடும் மாப்பிள்ள, எதிர்ப்பு தெரியும் டக்குன்னு டெலிட் பண்ணி விட்டுருவோம், அப்படிதான் வியூவர்ஸ் வந்துருவானுங்கல்ல. இவங்க கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இவங்க கைது செய்யலை கூட ஆந்திரா போலீஸ் வந்து இவங்களை கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துணை முதலமைச்சர் நீங்கள் கேள்வி கிண்டல் பண்ணுறீங்கன்றது வேறு. ஆனால் பிரச்சனை என்ன பிரச்சனைக்காக கேள்வி கிண்டல் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டென்ட், நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் அஜெண்டா நீங்கள் எடுத்துருக்கீங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். திருப்பதி லட்டு இஷ்யூ நாளுக்கு நாள் மிக பெருசாகிட்டே போகுது. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கார்த்தி அவர்கள் இந்த லட்டை குறித்து ஒரு சும்மா அதை பற்றி, அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதற்கு பவன் கல்யாணம் உடனே அந்த பக்கம் சனாதனத்தை பற்றி பேசும்போது நீங்கள் கவனித்து பேசணுன்றாரு. உடனடியாக இங்கிட்டிருந்து ஒரு மன்னிப்பு போகுது. ஸோ ஒரு பக்கம் படத்துக்காக இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தாலும், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு, திராவிடம் இதெல்லாம் பேசிட்டு இது போய் மன்னிப்பு கேட்ட விஷயம் ஒரு கான்ட்ரவர்சியாக போகுது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் சொல்லுவாங்கள்ல, சில பேருக்கு நாக்கில் சனி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கார்த்திக் வந்து நாக்கில் சனி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு இடத்துல போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் இங்கே என்ன எடுத்து, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, இங்கே நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வி நான் முழுசாக உள்வாங்கிறேன், சரிங்களா? ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 லைன் சொல்லும் போதே அதோட சாராம்சம் என்னன்றது நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மகிட்ட இருக்குது. இப்போது உங்களை ஒரு மேடையில் போய் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் கேலரியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இது வந்து நேர்காணல் கிடையாது. ஆமாம், ஒரு பொது இடத்துல உட்காடுறீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆங்கர் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அங்கே ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். தெரியாத ஒரு நபர் கிடையாது. அங்கே ஸ்டேட்டில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுன்னு கேட்டால், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் வந்து நீங்கள் சொல்லக்கூட மறுக்கலாம். ஆனால் அது சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது. ஒரு மரியாதையோடு என்னென்னு கேட்டால், இந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது, இது சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது, நான் இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இது அப்படின்னு கூட நீங்கள் தவிர்த்துட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு எகத்தாளமாக உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உடல் மொழி, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படி இருந்துக்கிட்டு வாய் அப்படி கோணிக்கிட்டு இதை வந்து போகிற போக லெஃப்ட் ஹேண்டில் சொல்கிற மாதிரி. ஏன்னா இது முழுக்க இது வந்து திருப்பதி கோயில் லட்டுன்றது ஏதோ ஸ்வீட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பிரசாதம். அதுதான் இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையில் விஷயம் சார். எனக்கு வந்து இறை நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது விஷயம் எனக்கு இல்லை. இறை நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆனால் மணிக்கணக்கில் நின்று நான் அந்த திருப்பதி கோயில் லட்டை வாங்கியிருக்கேன். ஒரு லட்டை வாங்கி 100 கூறு போட்டு 100 கூறு வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக அந்த சொந்த பந்தங்கள் வந்து நம்மளோட பிணைப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு உறவு முறை தான் இதெல்லாம். அதில் என்ன இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கொண்டு வந்து, அது கிடையாது, பீஸ் சின்னது கிடையாது, அதுவும் பிரசாதம். ஒரு லட்டை 50 கூறாக போட்டு கொடுக்குறவங்களாம் அதுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அலுவலகத்தை கூட சார் பிரசாதம் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குது. அப்போது இது வந்து ஒரு வகையான ஒரு உணர்வுபூர்வமான, இது மத ரீதியாக கூட நீங்கள் பார்க்குறது. அதுக்கப்புறம் நம்பிக்கைன்னு வச்சுக்கலாமா, நீங்கள் மத ரீதியாக பார்க்குறது அடுத்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சனாதன தர்மம், இந்துக்களுடைய வந்து இந்த வழிபாட்டு முறை இதெல்லாம் கடந்து இதை நீங்கள் வந்து ஒரு இறை நம்பிக்கை, இறைவனுடைய பிரசாதமாக பார்க்கப்படுது. அப்போ உலகம் முழுவதும் இது ஏதோ இங்கே வந்து ஒரு ஸ்டேட்டோட மட்டும் கிடையாது, நம்ம நாட்டோட மட்டும் கிடையாது. இதை தாண்டி வந்து உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும்போது, அந்த தெய்வத்தோட பிரசாதம்னு சொல்லும் போது அது சம்மந்தமாக ஒரு கேள்விக்கு வந்து எவ்வளோ பொறுப்பாக பேசணும் சொல்லுங்கள். எவ்வளோ பொறுப்பாக நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஏற்கனவே பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு எரியுது. ஆந்திராவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கமுக்காடுது. அப்படியான சூழ்நிலை வந்து நீங்கள் போய் இன்னொரு ஸ்டேட்டில் நீங்கள் போயிட்டு இப்படியான ஒரு விஷயம் கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டு ஒரு எகத்தாளமாக அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்கள். நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் தவிர்க்க, நீங்கள் இது வந்து நீங்களே சொல்கிறீங்க
சென்சிட்டிவான விஷயம்னு சொல்கிறீங்க. நல்லா கவனிங்க தினேஷ். நீங்களே சொல்கிறீங்க, சொல்லணும்னா பரவாயில்ல, எதுக்குங்க இதை பற்றி நான் பேச விரும்பலைங்க, இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படி சொன்னால் கூட நீங்களே சென்சிட்டிவ்ன்ற வார்த்தையை சொல்கிறீங்க. உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது, அதை பற்றி நான் அப்போ நீங்கள் அந்த அந்த பேச்சு தோரணை எப்படி இருக்கணும்? சிரிப்புக்கு இடம் இல்லையாங்க, நகைப்புக்கு இடம் இல்லை. அப்போது எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கணும், எங்கே கோபப்படணுமோ அங்கே கோபப்படணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது வந்து கார்த்திக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே ஒரு மேடையில் வந்து கஸ்தூரி வந்து இவங்களோட வந்து ஒரு செல்ஃபி எடுக்கும்போது இவர் ரியாக்ட் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. அவ்வளோ பெரிய கும்பலில் வந்து நீங்கள் வந்து மேடையிலே வந்து பொது இடத்துல எப்படி நடந்துக்குன்னு தெரியல, இதில் இருக்கிற மைக்ரான்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா, அதில் இருக்க கேமரா எதுக்காக சொல்லப்படுதுன்னா, அவங்க அப்பா வந்து செல்ஃபி எடுக்கும்போது தட்டி விட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி. அப்பா அதை வந்து இந்த அம்மா வந்து என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு செல்ஃபி எடுக்காது பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் செல்ஃபி எடுத்து சொல்லும்போது அவங்கள நீங்கள் வந்து அந்த இடத்துல அவமானப்படுத்துறீங்க. ரைட். இப்போ நமக்கு அது முக்கியம் கிடையாது, கஸ்தூரி அவமானப்படுத்துனாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் ஒரு பொது மேடையில் நீங்கள் அந்த கோபத்தை பிரதிபலித்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் கோபப்பட்டிருக்க கூடாது. நீங்கள் அதில் இருக்கிற இந்த செல்ஃபோனில் இருக்கிற கேமரா வந்து எங்களை பாதிச்சிடும், கண்ணை பாதிச்சிடும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கள, எத்தனை கேமரா இருக்குது, எத்தனை வித கேமரா வந்து இருக்குது உங்களை சுற்றி, அதை சொல்லிட முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணம். அப்போது பொது இடத்துல வந்து அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டுருக்கூடாது, அங்கே நீங்கள் புன்னகையோடு தவிர்த்துருக்கணும். இதுதான் இங்கே பாயிண்ட்டு. எங்கே கஸ்தூரியோட அந்த மேடையில் வந்து செல்ஃபி எடுக்கும்போது நீங்கள் புன்னகையோடு தவிர்த்துருக்கணும். இல்லை வேண்டாங்க, வேண்டாம் சிஸ்டர், பரவாயில்ல, இல்லை வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டு அங்கே கோவப்பட்டீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்காதீங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்குது, சனாதன தர்மம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, இதை வந்து போகிற போக்கில் இந்த மேடையில் வந்து நீங்கள் கேட்காதீங்க, இது ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம், நீங்கள் அப்படி ஒரு சரியான சூட்டபிள் பதில் சொல்லிங்கன்னா கரெக்ட். அங்கே நீங்கள் கோவப்பட்டுருக்கணும், ஒரு லேசான ஒரு கோவத்தை கூட நீங்கள் பிரதிபலிச்சிடலாம், அப்போ அது மதிக்கப்பட்டிருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எனக்கு எந்த வன்மத்தோடு நான் பேசலை, நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த இடத்துல எப்படி பேசணும், எங்கே கோபப்படணும், எங்கே சிரிக்கணும், எங்கே ஆவேசப்படணும், இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, இப்படிலாம் இருக்குது. இது கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி வளர்ந்து பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுங்களா? அங்கே பேசுகிறதே எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஓடானு கோடி பக்தருடைய உணர்வுபூர்வமான விஷயம் வந்து போகிற போக்கில் அந்த பொண்ணு கேட்குதுன்னா நீங்கள் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? கார்த்திக் எங்கே போச்சு அறிவு? இப்போ எங்கே நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க பார்த்தீங்களா? மேடை கிடச்சிட்டா ஆனமாக சமீப காலமாக நான் சொல்கிறேன் தினேஷ், இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே, உதாரணத்துக்கு நான் சிவகுமார்கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இவங்க வந்து சாதாரண வந்து ஒரு காஃபியும் வந்து தோசை விஷயத்தையுமே ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு சிவகுமார். அது வயது மூப்பின் காரணமாக கூட இருக்கலாம். நம்ம மூத்தவர், அவர் வந்து நல்ல மனிதர், அவர் தமிழ் சினிமாவின் உயர்ந்த மனிதன், இதெல்லாம் ரைட். ஆனால் சாதாரணமாக மைக்கை கொடுத்துட்டு மேடையில் நிறுத்தினாலே நீங்கள் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனீங்கன்னா எப்படி? ஒரு அறிவுரை சொல்கிறீங்க, அதையும் கோபமாக சொல்கிறீங்க, எதுக்குன்னு கேட்குறேன். உங்களுடைய எல்லா டென்ஷனை கொண்டு வந்து நீங்கள் மேடையில் போட முடியாது சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொதுவாக சொல்கிறேன், எந்த ஒரு மனிதருக்கும் மனைவி மேலே கோபம் இருக்கலாம், பிள்ளை மேலே கோபம் இருக்கலாம், மருமகள் மேலே கோபம் இருக்கலாம், மகள் மேலே கோபம் இருக்கலாம், எல்லா கோபத்தையும் கொண்டு நண்பர்கள் மேலே கோபம் இருக்கலாம், வியாபாரத்தில் கோபம் இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் திணிக்க முடியாதுல்ல. இங்கே எல்லா மனிதருக்கும் எல்லா விதமான ஆசாபாசங்களும் இருக்குது. மேடை கிடச்சிட்டால மைக்கை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு சாதாரண வந்து ஒரு தோசையை காஃபியை பற்றி விளக்குறீங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷனு? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகிற போக்கில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், எடுத்துகிட்டு போட்டோமே சார், ஒரு அப்பாவி ரசிகன் தானே சார், ஒரு நடிகரில் பார்த்தா ஃபோட்டோ எடுக்கணும், நமக்கு அந்த இதுவே இல்லை, கூப்பிட்றாங்க நம்ம போக மாட்டோம், இதான் இங்கே சிக்கல். பெரிய நடிகர், பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் ரைட்டு, ஒரு அரசியல் கட்சி எல்லாம் நம்ம கூப்பிட்டா கூட நம்ம போகல ஃபோட்டோக்காக, நம்ம எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? தினம் நான் வாக்கிங் போகிற இடத்துல ஒரு 10 நடிகர் பெரிய நடிகர்கள் வராங்க, அங்கே எனக்கு வந்து ஃபோட்டோ இவங்களோட சேர்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு தோணலை. இப்படி சாதாரண ஒரு அப்பாவி நடிகர் வந்து ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ சேர்த்து எடுத்துக்கலான்றதுனால அதில் ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லை. சிவகுமார் ஏதாவது இடம் குறைஞ்சிட போகிறாரா? தட்டி விட்டீங்க. அன்றைக்கி பிடிச்சது உங்களுக்கு, அன்றைக்கி தான் 7:30 வந்து உட்காந்தான். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, அது வந்து நல்லா புரிஞ்சுங்க. சிவகுமார் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பாஸ் பண்ணாங்கன்னா 200 ரூபா கொடுப்பார். பாரு ஹெட்டிங்கில் வரும் தினேஷ், அந்த நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், ஹெட்டிங்கில் வரும், வெறும் 200 ரூபா தான், 200 வந்து 2000 ரூபா வரைக்கும் கொடுப்பார். அந்த 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 பணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெட்டிங்லேயே வந்துடும். அவ்வளோ நல்ல பேர், அதை சொல்லுங்க, நல்ல பேர் எடுத்து ரொம்ப வருஷம் ஆகும், கெட்ட பேர் ஒரு செகண்டில் எடுத்துலான்னு.
அந்த அத்தனை நல்ல பேரையும் என்ன சொன்னால் ஒரு செகண்டில் செல்ஃபோனை தட்டி விட்டும் போது எடுத்துட்டாரு. அதுதான் ஆரம்பம். அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டீங்க, மறுபடியும் அதே தப்பு செஞ்சீங்க. அப்போ இது ஒரு இது செல்ஃபோன் ஏதோ நோய் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது நான் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்களா, உங்களுடைய வாரிசுகள் எப்படி வராங்க பாருங்கள். நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, இங்கே எல்லாமே வியாக்கியானங்கள்லாம் பேசுகிறீங்க, எங்கே போய் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. பவன் கல்யாண் கோபத்தில் ஏதாவது தவறு இருக்கா? இவர் அவ்வளோ சென்சிட்டிவாக பேசல. நீங்கள் சொன்ன மாதிரி உடல் மொழி வேணால் அந்த மாதிரி இருந்ததுனால அவர் கோபப்பட்டிருக்கலாம். அதுதான். ஆனால் அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்டது இந்த பக்கம் தமிழ்நாட்டு சரௌண்டிங்கில் தவறு. அதுதான் வேறு வழி. நீங்கள் மட்டுமா அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க சார். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டேம்மா. நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. நம்ம ஜெயராம் தானே அவர், மலையாள நடிகர் ஜெயராம் தமிழ் பெண்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் சார். ஒரு வார்த்தை சொல்லிட்டார் தவிர உடனே இங்கே மொழி பற்றாளர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு கூடி அவருடைய வீட்டை அடித்து நொறுக்கிட்டாங்க. சென்னையிலேருந்து அவர் வீட்டை அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டாங்க. எல்லாம் போயிட்டு ஒரு பெரும் படையோடு போயிட்டு அவர் கதறி எழுதார். ஏன்னா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வாங்கின பரிசு இருக்கிற இந்த அவார்டெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க. அவர் ஃபீல் பண்ணி கதறினார் மீடியாலேயே. நான் மன்னிப்பு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னார். அவரும் இப்படி தான் ஃப்ளோவில் சொல்லிட்டார். தமிழ் பெண்களை பற்றி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதில் உள்நோக்கம் இருக்குது, வெளிநோக்கம் இருக்குலாம் நம்ம கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லியாச்சு. அது எந்த மாதிரியான ரியாக்ஷன் ஆச்சுன்னு கேட்டால் அவர் அடித்து நொறுக்கிட்டாங்க. அப்போ அவருடைய பரிசு பொருள்லாம் நீண்ட வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அவார்டெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படி சொல்லி வருத்தப்பட்டார். இது எல்லாருக்கும் நடந்திருக்கு. நாமளும் மதிக்கணும்ல. நீங்கள் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சாலே இங்கே பல பேருக்கு இந்த சிக்கல் இருக்குது. ஒரு நேர்காணலுக்கு கூப்பிட்டாங்கன்னா காலை மடக்கி வச்சுக்கிட்டு அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது பார்க்குறோம். அப்படி ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயமா அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்க்குறது. அவர் உட்காந்துருக்க ஸ்டைலை நீங்கள் பாருங்கள். மேடையில் நீங்கள் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் சார், மேடையில் உட்காந்துருக்கா பல ஆயிரம் பல கோடி பேர் பார்க்குறாங்க சார். நம்மளோட மிகப்பெரிய அறிவுஜீவிகள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ரொம்ப பவ்யமாக உட்காரணும். இன்னும் நான்லாம் உட்காரும்போது ரொம்ப நான் பார்த்து உட்காந்துக்கிறேன். நிஜமாக சத்தியம். இந்த கால் மேலே கால் போட்டு இந்த வியூக அமைப்பாளர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கால் கேமரா ஒருத்தர் சொல்கிறான், சார் கஷ்டமாக இருக்குது சார், அந்த கேமரா இடிக்குது சார், அந்த காலை கொஞ்சம் இறக்கிட்டா நல்லாயிருக்கும், இல்லைனா அந்த கேமரா கொஞ்சம் தூக்கினா பார்த்தீங்கன்னா ஒரு தலை மட்டும் தான் தெரியுது சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது அவசியம் இல்லை. நமக்கு இங்கே உட்காரதுக்கு நான் சராசரியாக ஒரு மனுஷன் எப்படி உட்காருவாங்களோ என்ன புரியுதுமா சொல்லுது? புரியுது. நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காரலாம், கழிவறையில் உட்கார முடியுமா? வாய்ப்பில்லை. நீங்கள் வெஸ்டர்னில் உட்காருங்க, இல்லை இந்தியனில் உட்காருங்க, எப்படி உட்காந்தாலும் சரி, கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொது இடத்துல நம்ம பேச்சு மட்டுமே இல்லைன்றேன் தினேஷ். உடல் மொழியை ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படுது. ஓகே சார். இந்த லட்டு இஷ்யூ பேசிகிட்டு இருக்கும்போதே நேற்று பரிதாபங்கள்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகணும். அதுக்கப்புறம் அதை ப்ரைவேட் பண்ணிட்டாங்களோ இல்லை டெலிட் பண்ணிட்டாங்களோ ஃப்ரம் தேர் சைட். ஆனால் அதற்கு அப்புறமும் கூட அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இவரை கைது பண்ணணும், இவங்களை கைது பண்ணணும், இந்து மக்களுடைய நம்பிக்கை புண்படுபடி இவங்க பேசிட்டாங்க, அவங்களை கைது பண்ணணும் அப்படின்ற கண்டனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. அவங்களை கைது பண்ணுறது அந்த வீடியோ வேணுமா உங்களுக்கு? இல்லை வீடியோ இருக்குது. இல்லை எல்லா பக்கமும் சுற்றி இருக்குல்ல சார். அதான் சொல்கிறேன். நீங்கள் இதுதான் சிக்கல். இங்கே ஒரு வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, மனசாட்சியோடு சொல்லணும் தினேஷ், உண்மையை சொல்லணும். அரை மணி நேரம் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க. இது லைவ் கிடையாது, டெலிகாஸ்ட் கிடையாது. நீங்கள் அரை மணி நேரம் நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் எழுதி, அதுவும் அவங்களுடைய பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் என்ன நேர்காணல் கேட்டீங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க எனக்கு தெரியாது, நான் பேசுகிறேன் சரிங்களா. இதே நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டடாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இது எழுதிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவிதை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவிதை பேசுகிறவங்க ஏற்கனவே எழுதிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. நான் சொல்ல கரெக்ட் தான்? கரெக்ட் சரிங்களா. இது கதையாக இருந்தால் கூட யோசித்து சொல்லலாம். ஆனால் ஒரு கவிதை என்னும்போது பார்த்தா எழுதிட்டு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது கவிதையும் கிடையாது, கதையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கவிதையும் கிடையாது, கதையும் கிடையாது. இது முழுக்க ஒரு சம்பவத்தை விளக்கி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு தெரியாதா இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி தெரியாதா? நல்லா புரிஞ்சுங்க. இது நல்லா தெரியும். அது தெரிஞ்சால் தான்
நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இருக்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சம்பவத்தின் அடிப்படையாக ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது ரியலாக நடந்த ஒரு சம்பவம். திருப்பதி லட்டுன்றது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாயிடுச்சு. அதை வந்து நீங்கள் வந்து படம் பிடிக்கிறீங்கன்னு சொன்னால், சம்பவத்தை வச்சு, அப்போ அந்த ஸ்கிரிப்ட் வந்து சர்ச்சைக்குரியதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? அதில் நீங்கள் முதலமைச்சரை வந்து கிழிக்கிறீங்க, துணை முதலமைச்சர் கிழிக்கிறீங்க. அப்போது இது வந்து தெரியாதா? தெரியும். இப்படி ஒரு சர்ச்சைக்குரியதை போட்டுட்டு அடுத்த ஒரு நாளில் மாப்பிள்ள யார் அவன் சொல்லியிருப்பான், யார், கோபி சுதாகரன், சரி மாப்பிள்ள ஒரு நாள் போடும் மாப்பிள்ள, எதிர்ப்பு தெரிவித்து டக்குன்னு டெலிட் பண்ணி விட்டுருவோம், அப்படிதான் வியூவர்ஸ் வந்துடுவானுங்கல்ல, என்ன மாப்பிள்ள நான் சொல்கிறது, போடுறா பார்த்துலாடா அப்படின்னு இருப்பான். இதான் நடந்திருக்கும். இவங்களுக்குள்ளே இதை பேசிட்டு செஞ்சுட்டு இப்போ வியூஸ் வந்துடுச்சு இல்லை, பரிதாபங்கள்ன்றது அந்த பிராண்டு நின்றுடுச்சு இல்லை. நான் புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் அதை நீக்கியிருக்கலாம் சார், அந்த வீடியோவை நீக்கியிருக்கலாம். அவங்களும் மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம். மன்னிப்பு என்ன சார் மன்னிப்பு, இப்போல்லாம் மன்னிப்புன்றது வந்து ஆல் லாங்குவேஜில் பிடிச்ச ஒரு வார்த்தையாயிடுச்சு. விஜயகாந்த் அவர் சொன்னார், மன்னிப்புன்றது எனக்கு எந்த லாங்குவேஜும் பிடிக்காது, தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புனார். இப்போ மன்னிப்பு சர்வசாதாரணமாகிடுச்சு. போட்டு விடுங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டால் போச்சு கேட்குறாங்க. அப்படி தானே ஆயிடுச்சு. அவங்க எல்லா இன்சிடென்ட்டையும் தானே சார் வச்சு சார் எல்லா இன்சிடென்ட் நீங்கள் பண்ணலாம் சார். இது சார் என்ன சார் நீங்கள் எல்லா இன்சிடென்ட் பண்ணலாம் தினேஷ். ஆனால் இது வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை இல்லை இது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாதுல்ல. நீங்கள் வந்து ஒரு நடிகரை விமர்சனம் பண்ணுறீங்க, ஒரு பிரபலமான ஒரு கவிஞரை விமர்சனம் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு செலிபிரிட்டியை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, ஒரு அரசியல்வாதியை விமர்சனம் பண்ணுறீங்க, ஏன் பிரதமர் வரைக்கும் விமர்சனம் பண்ணுறவங்களாம் இருக்கு. ஆனால் இது மக்களுடைய நம்பிக்கை, கோடானு கோடி மக்களுடைய பக்தர்களுடைய நம்பிக்கை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்டில் வந்து இது போன்ற ஒரு கலப்படம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் வந்து வேகமாக எடுத்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஒரு காமெடியாக ஒரு விஷயத்தை ட்ரோல் பண்ண எப்படி சரியாக இருக்கும் சொல்லுங்கள்? மனசாட்சியை உட்படுத்தி பேசுவோம் நம்ம. இது நல்லா தெரியும் உங்களுக்கு, இது பயங்கரமான பிரச்சனை ஆகிட்டு இருக்குதுப்பா, இங்கே ஒரே சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்றதுக்காக கேட்குறேன். இதே நீங்கள் வேற ஒரு ரிலீஜியனில் கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பிரசாதத்தை நீங்கள் பண்ண முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்கள் நோன்பு கஞ்சியை கிண்டல் பண்ண முடியுமா? இல்லை. சொல்லுங்கள். இல்லை வந்து கிறிஸ்தவ மதத்தை கூட அப்பத்தை நீங்கள் கிண்டல் பண்ண முடியுமா? அப்போது திருப்பதி கோயில் லட்டுன்றது வந்து உங்களுக்கு பிரசாதமாக நீங்கள் பார்க்கல, அது தென்பண்டமாக நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே தான் சிக்கல்ன்ற நான் எதையும் சொல்ல முடியாது சார். பஞ்சாமிர்தத்தை வந்து தப்பாக பேசினார், தூக்கி உள்ள வச்சுட்டாங்கல்ல. ஏன்னா நமக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து ஆதாரமே இல்லை விஷயத்தை நீங்கள் போட்டு பேசிட முடியுமா? முடியாது. அப்போ எல்லாமே இங்கே பிரசாதமாக பார்க்கப்படுது. அந்தந்த மதத்தினருக்கு அது இந்துக்களுக்கு வந்து இதை திருப்பதி கோயில் லட்டு வந்து பிரசாதம். அதே மாதிரி அரவண பிரசாதம் சொல்லுவாங்க. சபரிமலைக்கு போனால் அங்கே ஒன்று அரவணன்னு கொடுப்பாங்க. அதுவும் அதே மாதிரி வந்து இங்கே கிறிஸ்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதில் மாறுபட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லட்டுன்றதுனாலே நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கிண்டலும் கேள்வியும் பண்ணுறது, அதை தாண்டி நீங்கள் முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டீங்க. இது எவ்வளோ தப்பு. இப்போ ஏற்கனவே அந்த ஆள் சென்சிட்டிவான ஆள் தெரியல. துணை முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாருன்றது தெரியும். ஒரு 16 நாள் வந்து அவர் உண்ணாவிரதம் இருக்கிறன்றது கூட உட்காந்துருக்காரு. 16 நாள் நினைக்கிறான், சரியா தெரியல, விரதம் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்பீங்க. அவர் இது தனிப்பட்ட நடவடிக்கை, அரசு நடவடிக்கை இல்லை. அரசு சார்பாக அவர் உத்தரவு போடல, நீங்கள் எல்லாரும் 16 நாள் உண்ணாவிரதம் விரதம் இருங்கன்னு சொல்லி அவர் சொல்லலை. ஆனால் அவர் என்ன நம்பிக்கை விட்டார். இது எதுக்குன்னு கேட்குறான் சில பேர். அவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரயில்வே அமைச்சர் வந்து இவர் இருக்கிறார், லால் பகதூர் சாஸ்திரி இருக்கிறார். அப்போ வந்து கேட்டால் அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, உடனே அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. அப்போ நேரு சொல்கிறார், கேட்டால் ஏன் ரிசைன் லெட்டர் அனுப்பிச்சிங்க, ஏன் இதுக்காக நான் யாரோ ஒரு எம்ப்ளாயி செஞ்சதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆக்சிடென்ட் சகஜம், இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் எடுத்துங்கன்ற, இல்லை வேண்டான்னு சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய பெண்டிங்கில் வைக்கிறாங்க ரெசிக்னேஷனை. இன்னொரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார் கேட்டால், தயவு செஞ்சு என்னுடைய ஆக்சிடென்ட்டை வந்து என்னுடைய இந்த ரெசிக்னேஷன் நீங்கள் ஏற்றுங்கன்னு சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது, எதுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால், இந்த ரெசிக்னேஷனுக்கு வந்து எதுக்காக கொடுக்குறேன்னா, ஒரு ஊழியர் செய்திருந்தாலும் அதுக்கான பொறுப்பு நான் தான். ஓகே, நான் அதை பொறுப்பு ஏற்றுக்கிறேன். மக்களுக்கு அப்போ தான் என் நம்பிக்கை வரும். ஒரு தவறு நடந்தால் அதை வந்து அதுக்காக தன்னோட பதவியை இழக்கிறது கூட ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னு நம்பிக்கை வரும். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அப்படி பண்ண முடியாது தினேஷ். அப்போ அவருக்கு முடிஞ்சது செய்கிறார். அவர் என்னென்னு கேட்டால், இது ஒரு புனிதம் காக்கப்படணும்னு சொல்லிட்டு அவர் தன்னை வருத்திக்கிறாருன்னு வச்சுங்க, விரதம் வந்து. இது வந்து அவர் பாதையில் சரி. அதை வந்து நீங்கள் வந்து அதையும் கேள்வி கிண்டல் பண்ண என்ன இது சொல்லுங்கள்?
இப்போ இவங்க கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க கைது செய்யலை கூட ஆந்திரா போலீஸ் வந்து இவங்களை கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது வந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் இது வந்து சம்பவத்தின் அடிப்படையில் வந்து எடுக்கக்கூடிய இப்போது நீங்கள் போகிற போக்கில் ஒரு பைட் எடுக்கிறீங்க, அதை நீங்கள் ஒளிபரப்புறீங்கன்னா அது வேறு சார். இல்லை நீங்கள் வேறு ஒரு கவிதையை நீங்கள் வந்து நீங்கள் எழுதிட்டு போய் பேசிடுவீங்க. அதே மாதிரி ஒரு கதையை கூட நீங்கள் வந்து பார்த்தா யோசிச்சு பேசிடலாம். நான் தவறாக கூட 2 வார்த்தை பேசிட்டேங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனால் இது முழுக்க முழுக்க ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே பலருக்கு நடந்து தானே இருக்குது. சமீபத்தில் தான் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சிம்ரன் விஷயத்தில் வந்து ஒரு தவறாக பேசுகிறாங்க, அந்தப்புறம் மந்தனனும் பீலா பிஸ்மியும் பேசுகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாக வருத்தப்படுறாங்க. சமூக வலைதளம் வந்து இப்படியான ஒரு தொடர்ச்சியாக இது மாதிரி பண்ணுறாங்கன்னு பேசப்படுதில்ல. அப்போ நீங்கள் இன்னும் கூடுதலாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது எப்படி நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் மன்னிப்பு கேட்டால் போச்சா? அந்த மன்னிப்பு கூட நீங்கள் எப்படி கேட்குறீங்க? வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்க, வீடியோ வந்து கேட்கணும்ல. ஓகே, 2 பேரும் நின்று கூட கேட்கலாமே, தப்பு இல்லையே. நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் வந்து பிரதமரை நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இருக்கிற இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இங்கே கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? பண்ணியிருக்காங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கேலி கிண்டல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு படி மேலே. இதில் நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறீங்கன்றது வேறு. ஆனால் பிரச்சனை என்ன பிரச்சனைக்காக கேலி கிண்டல் பண்ணுறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே கண்டென்ட் நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் அஜெண்டா நீங்கள் எடுத்திருக்கீங்க, கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை, அதை நீங்கள் கேலி கிண்டல் பண்ணி நீங்கள் ஒரு சம்பவத்தை ஒன்று நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக க்ரியேட் பண்ணி நீங்கள் போகிற போக லெஃப்ட் ஃபிங்கரில் டீல் பண்ணுறாங்க இந்த மேட்டரை 2 பேருமே. இது வந்து தவறு. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.